ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கேன் நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. என் ஒய்ஃபுக்கு வந்து ஒயிட் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வெளியே போயிருக்காங்க. நம்ம வரங்குள்ளேயும் வந்து ஒயிட் பாஸ்தா இன்றைக்கி பண்ணிடலாம். சரி வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஓரளவுக்கு அந்த மாவு பதம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கொஞ்சம் தேவையான பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். தெரில எவ்வளோ போகிறோன்னு தெரில, இருந்தாலும் குத்து மதிப்பாக அடிச்சு விடுவோம், பேசிப்போம் என்ன ஆகும் போகிறாங்க. வந்து கிண்டி தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்து இல்லை எண்ணெய் ஊற்றி அதில் வைக்க அதை எடுத்து போட்டு வைக்கப்போம். உப்பு கையை தொடச்சிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கோழி மாதிரி இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மாதிரி வந்து பாஸ்தா வேக வச்சுருந்தோம்ல. ஸோ இதை எடுத்து இப்போ அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறோம். சிம்பிளான இது பாஸ்தா. இது பண்ணுறதுக்கு இவ்வளோ வேற சின்ன வெங்காயம். அப்போ டெய்லி வந்து சமையல் கட்டில் சமைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்மளால முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம். ஸோ வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிறது வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்துருக்கு நினைக்கிறேன். நல்லா வந்துருக்கு வச்சுட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்காரம்மா வந்து வர கொஞ்சம் ஒரு ½1 hour ஆகும். ஸோ வந்து இவங்க அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சாப்பிட போகிறது இல்லை, எப்படி தான் அவங்க தலையை அவங்க சாப்பிட போகிறாங்க. மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் சமைச்சேன் இன்னைக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன சிரிக்கிற? எல்லாம் உனக்காக மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. பாஸ்தா அவனுக்கு பிடிக்குமே, பாஸ்தா அப்படி வச்சிருக்கேன். நிஜமா சொல்றேன், இது போடுவா ஆடியன்ஸ் கொடுத்தா ஒரு பாம்புல இருக்க நீ. நான் நம்பவே முடியலடா. நம்பவே முடியல. நம்பிதான் வழி இல்லை. நான் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லையா? நல்லா இருக்கா? அப்படியா? எஸ். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். கேப்சிகம் வாங்கிட்டியா? போன வாட்டி நம்ம பீஸா நமக்கு இருந்துச்சுல, அதை குடிச்சு அது இல்ல கேப்சிகம் முன்னாடி வாங்கி வச்சுட்டேன்னா அதெல்லாம். ஆரிகானோட சாப்பிட்டா ரொம்ப சால்ட்டியா இருக்கு. ஆமா பரவாயில்ல. நான் இவ்வளவு தூரம் செஞ்சு நினைச்சேன், எனக்கே பெருமையா இருக்கே. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இல்லாத போது இந்த மாதிரி நீயே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கடி. எல்லா நேரமும் நான் இருக்க மாட்டேன் நீ கூட. வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய